இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் எதுக்குப்பா கார் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. பார்த்தீங்களா? திரள் நிதி திரட்டக்கூடியவர் அந்த பேச்சை அவர் கேட்கக்கூடாது. அவருக்கு அருகதை இல்லை. அவர் திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேஷங்களை போட்டுக்கிட்டு இருப்பார். அவருடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறார்ல, திமுகவில் யாராவது ஒருத்தர் வாங்காமல் இருக்காங்களான்னு பாருங்கள். அண்ணா திமுகவில் யாராவது மல்லிகை கடை வச்சிருக்கிறவங்க, பால் பாக்கெட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க, பேனர் கட்டினவங்க, இல்லை இப்போ ஐடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுத்துருக்காரு. இல்லை, பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு கிருபையில் எங்களுக்கெல்லாம் இருக்குது காரு, எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அவங்க வாங்கிக்கிட்டோம் சொல்லணும்ல. சொல்லணும். ஆனால் அதையும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்களே. அதெல்லாம் வாங்கிப்பாங்க. அப்புறம் இந்த வாயெல்லாம் பேசக்கூடாது. இல்லை, பிரதிநிதித்துவம் குறைக்காம நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி திமுகவினர் விமர்சனம் பண்ணுறாங்க. இல்லை, திமுக பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த தகவலுமே இல்லாமல் ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு அடிப்படையில் தான் ஒரு கருத்துக்களை கொண்டு சேர்ப்பாங்க. அதாவது ஓட்டு போடலைன்னா மக்கள் எல்லாம் நல்ல சாவு வராதுன்னு இந்த மாதிரி யாராவது, அவர் அப்படியே கருப்பு கரசர் கண்ணகி, அவர் அப்படியே சாபம் விட்டோன்னா மதுரை அப்படியே பற்றி எரிஞ்சது போல் இவர் விட்ட சாபத்தில் அப்படியே பற்றி எரியுது. மொத்த கூட்டமும் திருட்டு கூட்டமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள்லாம் சாபம் விடுறீங்களா? உங்களுக்குலாம் கொஞ்சமாக வெக்கம் சூடு சொரணம் இருக்குதா? எந்த ஆபாசமாக இருந்தாலும் உங்கள் தலைவருடைய பிள்ளைக்காத நிலைமை. தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லையா விசாரணைக்கு? தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டினுடைய மக்களையோ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார் தலைவர் தளபதி அவர். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஜலீல் அவர்கள். ஆனால் வணக்கம். வாழ்த்துக்கள். ஆனால் சட்டமன்றத்தில் நிறைய சரவடியான சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ ஒரு மாபெரும் தலைவர் இன்னைக்கு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. என்னன்னா, முதல்வர் திரு விஜய் அவர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கார் வழங்கினார்ல அரசு செலவழிய, அது எதுக்கு அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் தலைமையின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் எதுக்குப்பா கார் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. பார்த்தீங்களா? கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னா தனக்கான பென்ஸு காரில் சுற்றுறதுக்கும் ரோல்ஸ் ராய்ஸில் ரேஞ்ச் ரோவரில் சுற்றுறதுக்கும் திரள் நிதி திரட்டக்கூடியவர் அந்த பேச்சை அவர் கேட்கக்கூடாது. அவருக்கு அருகதை இல்லை. கட்சியின் தலைவராக இருக்காரு. அவர் ஒரு பெரிய கட்சியின் தலைவராக இருக்காரு. 4% வச்சிருக்காரு. அவர் 4% வச்சுக்கிட்டோம், 1/2% வச்சுக்கிட்டோம். அவர் கட்சிக்கு தான் தலைவர். எங்களுக்கு யார் தலைவர்? தளபதி தான் எங்களுக்கு தலைவர் இல்லையா? அதனால் எங்களுக்கு அதில் எந்த குழப்பமும் மாற்று கருத்து கிடையாது. அவர் திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேஷங்களை போட்டுக்கிட்டு இருப்பார். அவருடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அவர் இந்த கடந்த தேர்தலிலேயே இன்னைக்கு மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. மக்களினுடைய இன்னைக்கு பூரணமாக இருந்த அந்த 4% இன்னைக்கு அடுத்து ஒரு தேர்தல் வந்தால் எத்தனை சதவீதம்ன்றதை நீங்கள் பார்த்துருவீங்க. ஏற்கனவே 8.7% நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. இன்றைக்கி 3.99% தான் தேர்தலில் அவருக்கான ஒரு பங்கு இருக்குது, வாக்குகள் இருக்குது. அவராவது 3.99% நின்னார். திமுகவினுடைய நிலையெல்லாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல. பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், புரியுதுங்களா? 25 கட்சியோட நின்று கூட்டணியில் நின்று தானும் இருந்து நாங்கள் 30% வாக்குகள் பெற்றோம்னு சொல்கிறாரு. அதான் நல்ல சாவி வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அதான் அப்போ அது சொன்னால் இன்னும் அடுத்தது இன்னும் அந்த 25 கட்சி 25 பக்கம் போயிடுச்சு. இன்னைக்கு வேறு எப்படி இருக்கும்? அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய ஏழ்மையான ஒரு சூழலை சட்டமன்றத்தினுடைய கவனத்துக்கு, முதல்வரனுடைய கவனத்துக்கு கொண்டு வரார். புரியுதுங்களா? இந்த திமுகவில் இருக்கக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வரர்களாகவோ, அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வரர்களாகவோ, திரள் நிதி திரட்டக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்களாகவோ இருந்தால் அது மன்றத்தில், மக்கள் மன்றத்தில் முதல்வர் முன்னிலையில் ஒரு கோரிக்கை வைப்பதற்கு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அப்போது
பல 1000 கோடிகள் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து கொல்லைப்புறமாக போய்கிட்டு இருந்தது அத்தனையுமே மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறார்ல, திமுகவில் யாராவது ஒருத்தர் வாங்காமல் இருக்காங்களான்னு பாருங்க. அண்ணா திமுக யாராவது மல்லிகை கடை வச்சிருக்கிறவங்க, பால் பாக்கெட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க, போஸ்டர் ஒட்டினவங்க, பேனர் கட்டினவங்க, இல்லை ஐடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுத்துருக்காரு. பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு கிருபையில் எங்களுக்கெல்லாம் இருக்குது காரு, எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, அவங்க வாங்கிக்கிட்டோம் சொல்லணும்ல. சொல்லணும். ஆனால் அதையும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்களே. அதெல்லாம் வாங்கிப்பாங்க. அப்புறம் இந்த வாயெல்லாம் பேசக்கூடாது இல்லை. ஒருவேளை எம்எல்ஏ ஆவலன்ற வெறுப்பில் அண்ணன் சீமான் பேசுகிறாரு அந்த மாதிரி. இல்லை, அவர் இந்த ஜென்மத்தில் இப்போவும் சொல்கிற இப்போ 2000 அதாவது 21ஆம் நூற்றாண்டு நடந்துகிட்டு இருக்கு, 27ஆம் நூற்றாண்டு ஆனால் கூட அவரால் வாய்ப்புகள் வந்து இல்லை. அவங்க சந்ததியினர் இல்லை, 27ஆம் நூற்றாண்டுக்கு எத்தனை தலைமுறைகள் ஆகணுன்றதை பாருங்க தேவா. புரியுது சரிங்களா? இப்போதான் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் நம்ம. ஆமாம், எவ்வளோ வருஷம் இருக்கு, வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு போயிருந்தார்ல, தென் மாநில முதல்வர்களோட மாநாடு. அங்க வந்து தொகுதி மறுவரை விஷயத்துல ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுத்துட்டாரா முதல்வர். ஏன்னா முன்னாடி வந்து 543 தொகுதிகள் குறையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்க போயிட்டு இல்ல நீங்க வந்து மக்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் குறைக்காம நீங்க எப்படி வேணாலும் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி திமுகவினர் விமர்சனம் பண்றாங்க. இல்லை, திமுக வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தகவலுமே இல்லாமல் ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு அடிப்படையில் தான் ஒரு கருத்துக்களை வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. புரியுதுங்களா? அது நீட்டுக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம மருத்துவ பணியாளர்களாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்கள், முழு நேர ஆசிரியர்கள், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், தொழிலாளர் நலனுடைய இதாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரெட்டை வேஷம் போடுவாங்க. இப்போ ஒன்று காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதாவது ஓட்டு போடலைன்னா மக்கள் எல்லாம் நல்ல சாவு வராதுன்னு இந்த மாதிரி யாராவது, அவர் அப்படியே கருப்பு கரசர் கண்ணகி, அவர் அப்படியே சாபம் விட்டோன்னா மதுரை அப்படியே பற்றி எரிஞ்சது போல் இவர் விட்ட சாபத்தில் அப்படியே பற்றி எரியுது. மொத்த கூட்டமும் திருட்டு கூட்டமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள்லாம் சாபம் விடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக வெக்கம் சூடு சொரணம் இருக்குதா? நீங்கள்லாம் உங்கள் தலைவர் தோற்று போனதுக்கு காரணம் என்ன? அதை சொல்லுங்கள் ஆர்எஸ் பாரதி. கரெக்ட். அதை பத்தி பேசாம சாபம், அதாவது நல்ல சாவரா அப்படியே மிகப்பெரிய தேவ தூதனுடைய மகன் மா சுப்பிரமணி திருமங்கலத்துல சாராய கடையில கிளாஸ் கழுவிக்கிட்டு இருந்தவர். நிலாபகரிப்பு கேஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு தேவா நான் சொல்லக்கூடியதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். புரியுதுங்களா? 80 காலகட்டங்கள்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, 90 காலகட்டங்கள்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு கேளுங்க அவரை. வழக்கறிஞர்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி. சாராய கடையில அந்த கிளாஸ் எடுத்து கழுவாங்க இல்லையா, சாராயம் குடிச்சிட்டு. அப்பெல்லாம் சாராய கடைகள், அந்த சாராய கடைகள்ல கிளாஸ் குடிப்பாங்க. அந்த கிளாஸை கழுவக்கூடிய வேலை செஞ்சவர் தான் அண்ணன் மாசு அவர்கள். சாராயம் விற்கிறதே தப்பு, அங்க வேற கிளாஸை வேற கழுவி வைக்கிறீங்க, அது மகா தப்பு. அது அவரை கூப்பிட்டு கேளுங்க, இல்லைன்னு சொல்லட்டும். இப்போ இப்பேற்பட்ட பேர்வழிங்க தான் நீ திமுக சீனியர்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? வேற யாரு? இன்னைக்கு ஒரு மன்னிப்பு வேற கேட்டிருக்காரு பொன்முடி. இப்படி பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு இருக்கு. பாத்தீங்களா? நான் எப்போ உங்களுக்கு ஞானோதயம்? நீங்க ஒரு பேராசிரியர். ஆமா, பேராசிரியர், பிஹெச்டி. அப்புறம் எப்படி உங்களுக்கு பிஹெச்டி கொடுத்தீங்க? அன்னைக்கு படிச்சதெல்லாம் திமுகக்கு வந்து இன்னைக்கு இருந்தவொன்னு அறிவெல்லாம் மழுங்கிடுச்சா? எந்த அடிப்படையில் நீங்க சொன்னீங்க சொல்லுங்க. அவர்கிட்ட தான் நான் கேட்கணும். அதாவது ஆபாசத்தோடைய ஒரு முழு உருவமா நீங்க இருந்தாருல்ல, கேவலமா இருக்கு சொல்றதுக்கு, நம்ம பேசுறதுக்கு. திமுகவுக்கு எப்பவுமே வந்து இன்டர்நெட்ல அது வாழையடி வாழையாக வரக்கூடியது. அப்பா பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி அவங்க வந்து வெற்றி கொண்டான் பேசாத பேச்சா. ஐயோ, காதுல கேட்க முடியாது. அப்புறம் இன்னைக்கு வந்து சூப்பரா எஸ்கேன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, யார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவரும் கொஞ்சம் அமைதியாயிட்டாரு இப்பெல்லாம். இல்லை, நீங்க இப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். திமுக பீரியட்லேயே தூக்கி உள்ள வச்சாங்க, அது அப்பா அப்பான்னு சொல்லி தப்பிச்சுட்டு இருந்தோம். அண்ணன் விடமாட்டாருன்னு அவருக்கு தெரியும், நரிக்கிறவாருன்னு தெரியும். எந்த ஆபாசமா இருந்தாலும் உங்க தலைவருடைய பிள்ளைக்கே தான் நிலைமை. தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லையா விசாரணைக்கு? அதுதான் டூருக்கு போயினாராமே, அது பாத்தீங்களா? டூருக்கு போனோம், நல்ல ஜாலியா டூருக்கு போயிட்டு வந்தாங்க. டூர் போயிட்டு வந்தவர் எதுக்கு என்ன, எனக்கு வந்து இப்போ பாத்ரூம் போக விடல, எனக்கு சோறு வாங்கி தரல, இப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன் 2 வாரம் உள்ள உட்கார வச்சிருக்காங்களா, வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்புறம் ஏன் வேற என்ன நினைக்கிறீங்க? வேற என்ன பண்ணிருக்கணும்? பெரிய தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ அவரை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்க தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்திருக்கணும். புரியுதுங்களா? ஒரு விசாரணைக்காக தான் அழைத்துக்கிட்டு போறோம்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க வந்து நீதிமன்றம் கேட்குது, கேஸே போட என்ன பெயில் கேட்குறீங்க?
கேஸே போடல. அப்போ எவ்வளோ காமெடி பேசுனீங்க? நான் காமெடியாக பார்க்குறேன்னா காமெடியனா தான் பார்ப்பாங்க. ரைட்டு. நிறைய காமெடி விஷயம் நீங்க சொல்றீங்க. கட்சி தலைவரே காமெடின்றீங்க. ஆமாம். சட்டமன்றத்துல பல காமெடிகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா நேற்று ஒரு விஷயம். இல்லை, இதை முடிச்சிருவோம் நம்ம. இப்படி வந்து நிலைப்பாடுகளை மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய வேலை. அந்த மாநாடு முடிஞ்சு இன்னும் யாரும் வெளியிலேயே வரல. நீங்கள் எதன் அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ஓகே. ஆ, பிரேமலதாவும் அதான் சொல்லியிருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஒரு அடிப்படை ஆதாரம்ன்றது ஒன்று இருக்கணும்ல. புரியுதுங்களா? தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டினுடைய மக்களையோ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார் தலைவர் தளபதி அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இந்த இரட்டை நிலைப்பாடுன்ற பேச்சுக்கு இடமே இல்லைன்ட்டு. அதெல்லாம் எந்த நிலைப்பாடும் இங்கே கிடையாது. புரியுதுங்களா? திமுகவுக்கு பிறகு திமுகவினுடைய ஊழலில் தான் அதிமுக வளர்ந்ததுன்ற சரித்திரங்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இன்றைக்கி போய் அதிமுக ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல, தாவேக்கா வந்துடக்கூடாதுன்றதுக்காக 2 கூட்டு களவாணிகளும் போய் ஒரு வேலை பார்த்தீங்கல்ல, அது உங்களை மாதிரி ஈனத்தனமான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை. ஈனப்பிறவிகள்னு சொல்லுவாங்க அதுக்கு, இல்லையா? ஆமாம். அதனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் போய் ஆடு நினைதுன்னு அழுது கவலைப்பட்ட மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அரசியல் பார்வையும் இருக்குது. யாருக்கு கார் கொடுக்கணும்னு தெரியும், யாருக்கு எந்த இடத்துல எது கொடுக்கணும்னு தெரியும், எந்த ஃபைலை எப்போ தூசு தட்டணும்னு அவருக்கு தெரியும். நல்லா தெரியுன்றீங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் நேற்று ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. வாடா போடான்ற மாதிரி ஒருமையில பேசுறீங்க, அசிங்கமா பேசுறீன்ற மாதிரி. திமுக எம்எல்ஏ எப்படி பேசியிருக்காங்களா? இல்லை, எப்படி நான் எடுத்துக்கிறது? ஒரு சட்டமன்றத்தில் எப்படி இப்படி பேச முடியும்? இல்லை, இப்போ நான் அதுதான் சரி, இது என்ன சட்டமன்ற மாண்பு? சட்டமன்றத்தினுடைய மரபு என்ன? அவங்க தானே வாய்க்கிலேயே பேசுவாங்க, மரபுன்ட்டு. எங்க போச்சு இப்போ? நான் தான் சொல்லிட்டேனே, அதெல்லாம் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு இரட்டை நாக்கு, இரட்டை நிலைப்பாடு தான். அதிமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அவங்க வரக்கூடாது. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாச்சு போகணும். அதாவது எனக்கு 1 கண்ணு போனாலும் அவனுக்கு 2 கண்ணு போகணுன்றது இல்லை. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாச்சு போகணும். அதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. பச்சோந்திகள் இப்போ சீமானு, திமுக இவங்களும் பச்சோந்தித்தனமான, இன்னைக்கு திமுகவினுடைய பச்சோந்தித்தனம் வெளிப்பட்டுருச்சுல்ல, அதை மறுக்க முடியுமா? திருமாவளவன் மறுத்தாரா? மாநாட்டில் அழகா சொன்னாரா இல்லையா? தெளிவா சொல்லிட்டாரு. தாவேகாவுடன் பயணிக்க போறோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவன் தொண்டர்கள் ரொம்ப கொண்டாங்க நினைத்து மாநாட்டில். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தொண்டருக்கான ஒரு ஆரவாரங்கள் எல்லாமே இருக்கும். இதே திருமாவளவன் கடந்த மாநாட்டிலலாம் என்ன பேசினாரு? அதான் நானும் சொல்லணும்னு வந்தேன். கிரீஸு போட்டு அந்த கம்பி மேலே ஏறுறாங்க, இதெல்லாம் என்ன கூட்டம், அரசியல்படுத்தாத கூட்டம் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, தொண்டர்களுக்கு ஒரு ஆரவாரம் இருக்கும். அதனால நான் இன்னைக்கு அண்ணனை வந்து கேலியோ கிண்டலோ நான் செய்கிறதுக்காக வரலை. புரியுதுங்களா? இது வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மீட்டெடுக்க வந்த கூட்டம். புரியுதுங்களா? இங்கே நீங்கள் வந்து அவனுடைய வலியும் வேதனையும் சொல்லுங்கள், வரலாறுகளை மீட்டெடுத்துடலாம். புரியுதுங்களா? நீங்கள் அண்ணன் சொன்னார், நான் PhD படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் வந்து இந்த பக்கம் படிப்பறிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு PhD படித்தவங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கு, அங்கீகாரப்படுத்தியிருக்கு. சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள்னு சொன்னார்களோ அவர்களையெல்லாம் முன்னிலைப்படுத்தியிருக்கு. 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு சீட்டை கொடுத்துருக்குது. இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்குது. அழகு இதெல்லாம் பண்றீங்க. ஆனா அமித்ஷா கூட்டத்துக்குலாம் நீங்க போறீங்க அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய நிழலா செயல்பட்டு இருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வருது. டீ பார்ட்டிக்கு போனீங்களே, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்களா? இல்லை, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? டீ பார்ட்டிக்கு போனீங்கல்ல, தாவேக்கா போச்சா? அப்போ தீ குடிக்க மட்டும் தான் நாங்கள் போனோம். இப்போவும் சொல்கிறேன், மாநாட்டுக்கு முதல்வர்களுடைய மாநாடு போவது உரிமை, நம்ம மாநிலத்தில் நடக்குது, போவதில் என்ன தப்பு இருக்குது? தப்புலாம் கிடையாது. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? போனது வந்து நாளைக்கு ஏதோ ஒரு நிதி இது ஒரு அவசர சட்டம் போடணும், ஒரு நிதி பிரச்சனையை பேசணும், நீங்கள் போய் நிதித்துறை அமைச்சரையோ பிரதமரையோ சந்திக்க மாட்டீங்களா? குடியரசுத் தலைவரை சந்திக்க மாட்டீங்களா? உள்துறை அமைச்சரை சந்திக்க மாட்டீங்களா? எத்தனை வாட்டி பேசிருந்துச்சாரு? அப்புறம் அப்பெல்லாம் பேசாத, கருப்பு கொடை பலூனை விட்டுட்டு வெள்ளை கொடை கொண்டு போனீங்களா? அப்பனும் மகனும் அந்த மாதிரி கிடைக்குதானே? வெள்ளை பேத்த கிடைக்குதா? வெள்ளை கொடைலாம் யாருக்கு? வெள்ளை கொடை கிடைக்குதானே? அது இந்த போட்டோகிராஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஆமா, ஸ்டுடியோவில் இருக்கும். ஸ்டுடியோவில் வந்து அந்த லைட்டிங்காக வச்சிருப்பாங்க. அங்கேருந்து யாரோ இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டாங்களா? ஆட்டை போட்டுருந்தாங்க, அது எனக்கு தெரியாது. இவங்க கலைஞர் டிவியில் இருந்தோ இந்த ரெட் ஜெயின்லாம் இருக்குது இல்லை, அவங்கள்ட்ட ஸ்டுடியோலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, பல கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.